வணக்கம். இந்த வீடியோவில் 8/5/2026 சற்று முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு 2 ஜாக்பாட் நியூஸ் சார்ந்து தகவல்களை பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு எப்போது வரும் என்பது சார்ந்து பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு முக்கிய நிவாரணமாக அகவலைப்படி 2% உயர்த்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் கூடுதல் வருமான நன்மை பெறுவார்கள். அகவலைப்படி என்பது பணவீக்கம் அதிகரிக்கும் நிலையில் ஊழியர்களுடைய வாழ்க்கை தரம் பாதிக்கப்படாமல் இருக்க வழங்கப்படும் முக்கியமான தொகை. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு காரணமாக மக்களின் வாங்கும் திறன் குறையாமல் இருப்பதற்கு இந்த டிஏ உயர்வு உதவும். இதன் காரணமாக ஊழியர்கள் தங்கள் அன்றாட செலவுகளை சுமூகமாக நிர்வாகம் செய்ய முடியும். மத்திய அரசு வழக்கமாக ஓராண்டுக்கு 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவலைப்படி டிஏ, அகவலை நிவாரணம் டிஆரை திருத்தி அமைத்து வருகிறது. இந்த நடைமுறை பணவீக்கத்தை அளவிடக்கூடிய நுகர்வோர் விலை குறியீடு சிபிஐ அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிறது. தற்போதைய 2% உயர்வு அது வழக்கமான திருத்த முறையின் ஒரு பகுதி. இதற்கு முன்பாக 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அகவலைப்படி 55லிருந்து 58% உயர்த்தப்பட்டது. இந்த உயர்வு 2025 ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்ததுடன் நிலுவைத் தொகையுடன் அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் ஓய்வூதியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டது. இதன் காரணமாக ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் ஒரு நல்ல அளவிலான நிதி நன்மை பெற்றார்கள். இந்த நிலையில் 8வது ஊதிய குழுவை அமைத்து புதிய ஊதிய கட்டமைப்பை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை ஊழியர்கள் சங்கத்திடமிருந்து தொடர்ந்து எழுந்து வருகிறது. அதற்கான விவாதங்கள் இன்னும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 2% டிஏ உயர்வு ஒரு இடைக்கால நிவாரணமாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய அரசு அறிவிப்பை தொடர்ந்து மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு அறிவிப்பது வழக்கம். இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு 23/4/2026 நடைபெற்று மே 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அடுத்து அமையக்கூடிய தாவேகா விஜய் தலைமையிலான அரசு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவலைப்படி உயர்வு, குறிப்பாக 5 மாத அரியர் டிஏ மற்றும் டிஆர் ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை அரியர் தொகை சார்ந்த அறிவிப்பு வெளிவரும் என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.